ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக நம்ம அடுப்பு வாங்க போகிறோம். அடுப்பு வாங்க போன இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல கடாய் கிடச்சிச்சு, மண் கடாய். அது பார்த்திங்கன்னா அந்த கடாயும் ஒரு அடுப்பும் பார்த்து வாங்கிட்டு, பாப்பாவுக்கு உண்டியல் ஒன்று, மண் உண்டியல் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லா வெரைட்டிஸும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இன்னும் மூடி வச்ச மாதிரி நான் எதிர்பார்த்தேன், அது மாதிரி இல்லை. அதை நான் நெக்ஸ்ட்டு வாங்கிக்கலாம். இப்போ இருக்கிறதுல ஒரு நல்ல அடுப்பை பார்த்து எடுத்துகிட்டு, ஒரு மண் கடாய் ஒன்று எடுத்துகிட்டு, ஒரு உண்டியல் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அங்கே பாருங்கள், அந்த குட்டி மண் உண்டியல் தாங்க. நாம் இது 3 தான் செட்டாக வாங்கியிருக்கோம். சரி, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணால், அந்த கஞ்சி வடிக்கிற தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றி ஒரு 24 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடும். இது மாதிரி நல்லா ஊறி மேலே ஃபுல்லாக ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் 2-3 டைம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு, சோப் போட்டு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வெண்டைக்காய் கடையல் தாங்க செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க. அதுவும் அந்த மண் பாத்திரத்தில் செஞ்சதுக்கு அதுக்கும் வாசமும் வேறு லெவல். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வைக்கிறதுனால நான் கற்பூரம் வச்சு பற்ற வச்சுக்கிட்டேன். பற்ற வச்சுட்டு தெரிஞ்ச கடவுளெல்லாம் கும்பிட்டு வச்சாச்சு. கடாயை அதில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால், கொஞ்சம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், வெண்டைக்காய் சேர்த்துட்டு, அது வெண்டைக்காயோட அந்த வழுவழுப்பு தன்மைலாம் போகிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்குது. உரல் நல்லா வதங்கி வந்துச்சு. இருந்தாலும் இது தீயாதுங்க சீக்கிரம், ஏன்னா சூடு ஏறவே லேட் ஆகும். நீங்கள் எவ்வளோ வந்தாச்சுன்னா சூடவே சூடாது, தீயாது. பாருங்கள், இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு, அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, கறி லீவ்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இது வேக வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் லேசாக வதங்கினாலே போதும்னு சொல்கிறேன். நல்லா வதக்கிட்டு, அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கல வெண்டைக்காயும் புளியும் சேர்த்துக்கலாம். புளி ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா அலசி வச்சுருங்க, ஏன்னா மண் ஏதாவது இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். நாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையிலே சொல்கிறேன், சீரியஸாக வேறு லெவலுங்க. தண்ணி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் அதெல்லாம் வேகிறதுக்காக தான், வெந்து நல்லா உரதுக்காக தான். அப்பப்போ என்ன பண்ணால் எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. லேசாக இது அடி பிடிக்காது, இருந்தாலும் நம்ம அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் எடுத்து இது பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. நல்லா பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. இப்படியே கூட சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். எப்படி நீங்கள் சாப்பிட்றதுனா புளியை அப்படியே போடாமல் கரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் கடையிறதுக்காக தான் புளியை அப்படியே சேர்த்துருக்கேன். உண்மையாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம், இல்லைனா அடுப்பு மேலே வச்சு கடைஞ்சிக்கலாம். நீங்கள் நாங்கள் அடுப்பு மேலே வச்சு கடைஞ்சி, இந்த சூடு அவ்வளோவா இருக்காது, அதனால் அடுப்பு மேலே வச்சு கடைஞ்சிக்கிறேங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கூட கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக வெண்டைக்காய் கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த மத்து இருந்துச்சுங்க, அதோட தண்ணி அது நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். வச்சுட்டு மிச்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதில் கடாய் சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா போட்டு கிளறி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.